வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இது வந்து ஹோண்டாவில் போட்ட லிவோ பைக்கு. இதில் வந்து ஒரு வித்தியாசமான சவுண்டு ஒன்று, இன்ஜின்லேருந்து ஒரு நாய்ஸ் வருது. அது என்ன அப்படின்னு சொல்லி பிரித்து பார்க்கலாம். இன்ஜினுக்குள்ளே பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு மாதிரி கட 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 கடங்கிற ஒரு சவுண்டு வந்து நாய்ஸ் மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது. இதை தான் நம்ம வந்து இப்போ வந்து பிரித்து பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நம்ம வந்து ஆயில் லெவல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னால், இன்ஜினில் வந்து ஆயில் ஊற்றாமல் இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொருள் வந்து கெட்டு போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ஆயில் வந்து ஊற்றிருக்கா அப்படிங்கிறத வந்து பார்க்கறனால ஆயில் ஸ்டிக் எடுத்து உள்ளே வந்து முக்கி பார்க்கலாம், ஆயில் லெவல் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆயில் லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்சம் கூட வந்து ஸ்டிக்கில் வந்து ஒட்டவே இல்லை. திரும்பி நம்ம வந்து 2 தடவை செக் பண்ணி பார்த்தாச்சு, ஒட்டவே இல்லை. சரி, இதுக்கப்புறம் நம்ம வந்து ஹெட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு, ஹெட்டில் நாய்ஸ் வருது இல்லையா, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சைலன்சரை வந்து 2 போல்ட்டையும் கழட்டி எடுத்துகிட்டு பேக்கில் வரக்கூடிய சைலன்சர் ஜாயிண்டே நம்ம வந்து கழட்டி வெளில எடுத்துடலாம். அவ்வளோதான், சைலன்சர் வந்து ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்துருவோம். சைலன்சர் ரிமூவ் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய பம்பரை வந்து நம்ம வந்து லைட்டாக வந்து விலக்கி வச்சோம் அப்படின்னா தான் அது வந்து வெளியில் வரும். இதுக்கப்புறம் அந்த மேனிஃபோல்டையும் நம்ம வந்து ஹெட்டில் இருந்து கழட்டி கார்பரேட்டரை தனியாகவே எடுத்துடலாம். ஓகே, தனியாக எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் மேலே ஹெட்டில் நம்ம வந்து வால் டோர் இருக்கு இல்லையா, அந்த வால் டோரை வந்து மேலே வந்து 4 போல்ட் வரும். அந்த 4 போல்ட்டையும் நம்ம வந்து 8T யூஸ் பண்ணி அதை வந்து கழட்டி அந்த வால் டோரையும் நம்ம வந்து தனியாக வந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம க்ளோஸில் பார்த்தோன்னா தெரியும், மேலே இருக்கக்கூடிய அந்த ராக்ராம் கேம் சாஃப்ட்டுக்கு ஆயிலே வந்து ஏறலை. அதனால தான் வந்து இவ்வளோ நாய்ஸ் வருது. அதில் வந்து அந்த இன்ஜின் வந்து ஒராசி நமக்கு அந்த மாதிரி சிகப்பு கலரில் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் சைடில் வரக்கூடிய அந்த டைமிங் டோரையும் நம்ம வந்து கழட்டி எடுத்துக்கலாம். 8T யூஸ் பண்ணி அதையும் கழட்டி வெளியில் எடுத்துகிட்டு, இதுக்கப்புறம் வந்து அந்த டைமிங் பல்லை வந்து நம்ம வந்து கழட்டி எடுக்கணும். எடுத்தால் தான் நம்ம வந்து ஹெட்டை தனியாக எடுக்க முடியும். அதனால் சைடில் இருக்கக்கூடிய அந்த சாய் சிஸ்டத்துக்கு போகக்கூடிய அந்த ஓசையும் வந்து நம்ம வந்து கழட்டி ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். 12 பிட்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து கேம் சாஃப்ட்டில் வரக்கூடிய அந்த செகண்டரி வீலான அந்த இப்போ டைமிங் வீலை வந்து கழட்டி நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம். டைமிங் செயினை வந்து நம்ம வந்து இந்த வண்டிக்கு வந்து டைமிங் செயின் மாற்ற போகிறது கிடையாது. அதனால் வந்து டைமிங் செயினை வந்து அப்படியே நம்ம வந்து ஒரு வயரில் கட்டி மேலாப்பில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் 12 ரிங்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஹெட்டில் மேலே வரக்கூடிய 4 போல்ட்டையும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக கழட்டி எடுத்துக்கலாம். ஓகே, அந்த 4 நட்டையும் வந்து நம்ம வந்து கழட்டி தனியாகவே எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் அந்த நம்ம இந்த டைமிங் வீல் மாற்ற இடத்துல வந்து 10 சைஸில் வந்து 2 போல்டு இருக்கும். அதையும் நம்ம வந்து 10T யூஸ் பண்ணி அதையும் வந்து 2யுமே வந்து கழட்டி வெளியில் எடுத்துடலாம். இந்த போல்டு வந்து ரொம்ப ஆழமாக இருக்கிறதுனால டீ ஸ்பானர் நம்ம யூஸ் பண்ணோம்னாலும் மேலே சேஸில் தட்டுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, அது 2யுமே வந்து போல்டு வந்து கழட்டி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் ஹெட்டை வந்து தனியாக வந்து உருகி பார்க்கலாம். ஹெட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெடி புஷ்லாம் வந்து ஏற்கனவே மாட்டும் போது லைட்டாக நெளிஞ்சிருக்கிறதுனால நம்ம இப்போ வெளியில் எடுக்கும்போது லைட்டாக வந்து தட்டுது. அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. லைட்டாக ஷேக் பண்ணி வெளியில் வந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், ஹெட்டை வந்து தனியாக வந்து வெளியில் வந்து எடுத்தாச்சு.
நம்ம இப்போ கேஸ்கட் வரும் இல்லையா, அந்த சென்டரில் வரக்கூடிய அந்த மெட்டல் கேஸ்கட்டையும் வந்து நம்ம வந்து தனியாக வந்து எடுத்துடலாம். அதில் இருக்கிற ஸ்டெடி புஷ்ஷை வந்து நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த கேஸ்கட் வந்து வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பிஸ்டன் ஓடக்கூடிய போரையும் வந்து நம்ம வந்து கழட்டி தான் ஆகணும். நாய்ஸ் வந்து மேலே என்ன தான் வந்திருந்தாலும் ஆயில் இல்லாதனால கண்டிப்பாக வந்து பிஸ்டனில் வந்து தடம் விழுந்திருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அதனால் வந்து போரையும் வந்து கழட்டிடலாம். இப்போ நம்ம கழட்டி எடுத்துருக்க போல்டு வந்து எதுக்கு அப்படின்னு சொன்னால் டைமிங் செயின் சென்டரில் வரக்கூடிய அந்த ரோலரில் வரக்கூடிய போல்டு, அதையும் நம்ம வந்து கழட்டி எடுத்தாச்சு. இதை கழட்டலான்னா நமக்கு வந்து செயின் வந்து தட்டும், போரை வந்து வெளியில் எடுக்க முடியாது. லைட்டாக ஒரு போரை ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரோ இல்லை ஒரு லீவரோ வச்சு லைட்டாக நம்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வெளியில் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும். சைடு லைட்டாக ஷேக் பண்ணி வெளியில் வந்து உருகி எடுத்துடலாம். ஓகே, அதை எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் அந்த போர் ஹோல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இன்ஜின் ஹோல்ஸ்க்குள்ள எதுவும் விழுந்துடாமல் ஒரு வேஸ்ட்டு வச்சுட்டு நம்ம வந்து ஒரு சின்ன டெஸ்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த லாக்கை வந்து பிஸ்டனில் வந்து பிஸ்டன் பின்னில் வரக்கூடிய லாக்கை வந்து கழட்டி வந்து வெளியில் எடுத்துகிட்டு அந்த பிஸ்டனையும் வந்து வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும் ஸ்க்ராச்சஸ் இருக்கா என்ன ஏது அப்படிங்கிறது. பிஸ்டனில் அந்த ஆயில் ரிங்ஸ் பகுதி வந்து கருகி போய் இருக்கிறனால இதை வந்து என்ன தான் பண்ணாலும் இது வந்து ஆகாது. பார்த்திங்கன்னா தெரியும் அந்த சைடு வந்து எவ்வளோ ஸ்க்ராச்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த சைடும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஸ்க்ராச்சஸ் விழுந்துருக்குன்னு. ஆயில் மாற்றாமலோ இல்லை ஆயில் வந்து லேட்டாக மாற்றினாலோ இந்த பிஸ்டன் வந்து கண்டிப்பாக வந்து ஒன்று கருகிடும், இல்லை அப்படின்னு சொன்னால் அதில் வந்து தடம் விழுந்துடும். இதுக்கப்புறம் வந்து கனெக்டிங் ராடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறணும். கனெக்டிங் ராடு வந்து கரெக்டாக தான் இருக்குது, லைட்டாக தான் சைடு சேக் இருக்குது. ஹெட்டில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக நம்ம வந்து ஹெட்டில் அந்த ராக்ராமை வந்து தனியாக கழட்டணும் இல்லையா, அதனால் வந்து அந்த ராக்ராமை வந்து நம்ம வந்து இப்போ வந்து தனியாக பிரித்து எடுத்துடலாம். ராக்ராமை பிரித்து எடுக்கிறதுக்கு அந்த ராக்ராம் பின்னில் வந்து ஒரு 8ஆம் நம்பர் போல்டு 2 போல்டு 2 ராக்ராம்லேயும் இருக்கும். அந்த பின்னை வந்து சுத்த விடாமல் பிடிச்சிக்கிறதுக்காக அந்த 2 போல்டையும் கழட்டி எடுத்துடணும். அப்புறம் வந்து அந்த கேம் சாப்ட்டை வந்து வெளியில் எடுக்கிறதுக்காக ஒரு 10mm போல்டு ஒன்று இருக்கும், அதையும் நம்ம வந்து கழட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த கேம் சாப்ட் வந்து ஈஸியாகவே வந்துடும். இந்த போல்டை கழட்டலை அப்படின்னு சொன்னால் அந்த கேம் சாப்ட் வந்து நம்ம வந்து வெளியில் எடுக்க முடியாது. க்ளோஸில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு அதில் வந்து எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எந்தவித தடமோ எதுவோ விழுந்த மாதிரி தெரில, ஆனால் வந்து ஆயில் இல்லாத காரணத்தினால கொஞ்சம் லைட்டாக டேமேஜே இல்லை, பட் ஆயில் பசை இல்லாமல் இருக்குது. இதையும் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி பார்த்துக்கிட்டு எதுவும் நாய்ஸ் எதுவும் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கேம் சாப்பிட்டு மாற்றலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு எதுவும் மாற்ற தேவையில்லை. அந்த உள்ளே இருக்கக்கூடிய பின்னை கழட்டுறதுக்கு நம்ம வந்து அதாவது ஹெட்டில் கழட்டினோம் இல்லையா, அந்த போல்டு ஏதாவது ஒரு போல்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து த்ரெட்டு இருக்கும், இதை போட்டு டைட் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் இழுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா வந்துடும். நார்மலாக இருக்கக்கூடிய வண்டிகளுக்கு வந்து வந்துடும். இது வந்து ஆயில் பசை இல்லை அப்படிங்கிறதுனால சவுண்டு வந்துச்சு இல்லையா கிச்சு கிச்சின்னு, அப்போ வந்து அதை வந்து உள்ளே வந்து நிறைய தேய்மானமாகி பிடிச்சிக்கிட்டு இருக்கும். அதனால் அந்த பின்னு வரல. நமக்கு இந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய பின்னை பார்த்திங்கன்னா தெரியும், ஈஸியாக நம்ம கழட்டி லைட்டாக வந்து இழுத்த உடனே வந்துருச்சு. ஓகே, ஒரு பின்னை வந்து நம்ம வந்து வெளியில் எடுத்தாச்சு. இந்த பின்னு தான் நமக்கு வந்து ஆயில் வந்து ஏறாமல் நமக்கு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கிற பின்னு. இது ஒரு வேளை ரொம்ப டைட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஃபுல்லாகவே கழட்டிட்டு இழுத்து பார்த்தாச்சு, வரல. நான் பிறகு வந்து கட்டிங் பிளேடு யூஸ் பண்ணி அதை வந்து தட்டி கழட்டி எடுத்துக்கிட்டேன். அந்த இடத்த பார்த்தாலே தெரியும் இரும்பு உரசி அப்படி சிகப்பு கலரில் பொடி பொடியாக வந்து விழுந்துருச்சு. ஓகே, இதுக்கு வந்து என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஹெட்டு வால்வு அது மட்டும் இல்லாமல் ரீபோர் பண்ணி பிஸ்டன் போட போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து லேத்தில் வந்து போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நமக்கு வந்து வரக்கூடிய கேஸ்கெட் வந்து உள்ளே வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். கேஸ்கெட்டும் அதில் வரக்கூடிய அந்த ஸ்டெடி புஷ்ஷையும் நம்ம வந்து அதில் வந்து கரெக்டாக வந்து வச்சுருக்கோம். ரிங்ஸ்லாம் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ரிங்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு தெரில அப்படின்னு சொன்னால் மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், அதில் அந்த வீடியோ பாருங்கள். அதில் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி தான் நான் சேம் எல்லா வண்டிக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அவ்வளோதான், ரிங்ஸை வந்து கோர்த்தாச்சு. நம்ம வந்து கனெக்டிங் ராடில் வந்து இந்த பின்னை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு லாக்கை போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா பிஸ்டன் இன்ஸ்டலேஷன் முடிஞ்சு போச்சு.
அந்த நம்ம லாக் போடுறதுக்கு முன்னாடி உள்ளே வந்து கண்டிப்பாக ஒரு வேஸ்ட்டு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த நம்ம போடக்கூடிய சர்க்கிளிப் லாக் வந்து கண்டிப்பாக வந்து உள்ளே வந்து கீழே வந்து விழுறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து கவனமாக அதில் ஒரு வேஸ்ட்டு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் உள்ளே விழாது, வெளியில் தான் தெரியும். நம்ம வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம், இல்லைனா வேறு பின் கூட போட்டுக்கலாம். உள்ளே விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வந்து சிரமமாயிடும். இதுக்கப்புறம் நம்ம வந்து இன்ஜின் ஆயில், நியூ ஆயில் எடுத்து அந்த பிஸ்டனில் வந்து எல்லா பகுதியிலையும் ரிங்ஸு, ஆயில் ரிங்ஸு, டெம்பர் ரிங்ஸு, கம்ப்ரஷன் ரிங்ஸு எல்லா இடத்துலையும் நம்ம வந்து நல்லா கொலன்னு வந்து யூஸ் பண்ணி போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வந்து புதுசாக மாட்டும்போது கண்டிப்பாக இந்த பகுதி வந்து நம்ம வந்து ரொம்ப உராய்வு தன்மை வந்து ரொம்ப அதிகமாகவும் ஹீட்டு வந்து அதிகமாகவும் இருக்கிறனால இதில் வந்து ஆயில் வந்து ரொம்ப அப்ளை பண்ணி தான் மாட்டணும். நல்லா கொலன்னு ஊற்று வடிகிற அளவுக்கு அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம மாட்டோம்னு அப்படின்னா கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, ஆயிலை வந்து அப்ளை பண்ணிட்டு ரிங்ஸ் வந்து நம்ம எந்தெந்த வசத்தில் வைக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம தெரியும். அந்த வசத்தில் வந்து கரெக்டாக அது இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கிறணும். இதுக்கப்புறம் நம்ம வந்து போரை வந்து உள்ளே வந்து கனெக்ட் பண்ணுறது தான். போரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கீழே இறக்கிட்டு அந்த பிஸ்டன் மேலே இப்போதைக்கு உட்காந்துருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம வந்து இந்த டைமிங் செயினை வந்து உள்ளே விட்டு நம்ம வந்து மேலே தூக்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த டைமிங் செயினில் வந்து ஒரு சென்டரில் ஒரு ரோலர் ஒன்று கழட்டணும் இல்லையா, அந்த ரோலரே வந்து இதுக்குள்ளே வந்து வச்சு கரெக்டாக இப்போவே வந்து அதில் வரக்கூடிய அந்த போல்ட்டை வந்து போட்டணும். கீழே நம்ம மாட்டிட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒன்றும் பிரச்சனையாகாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது போடுறதுக்கு. அதனால் இப்படியே வச்சு மேலே வச்சு நம்ம வந்து அந்த டைமிங் செயினில் வரக்கூடிய போல்ட்டை வந்து கரெக்ட் பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இப்போதைக்கு சும்மா நம்ம வந்து நார்மலாக டைட் பண்ணிக்கலாம். பிறகு வந்து போரு ஹெட்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். அந்த டைமிங் செயினை எதுலையாவது பிடிச்சி அந்த வயரை கட்டி வச்சுட்டு பிஸ்டனுக்கு அடியில் வந்து நம்மளோட கையை வந்து வச்சு லைட்டாக லெஃப்ட்டு ரைட்டு அப்படியே லைட்டாக ரொட்டேட் பண்ணி ஷேக் பண்ணியே நம்ம வந்து உள்ளே வந்து தள்ளணும். கொஞ்சம் அது மேலே வந்து ரொம்ப ஓவராக ஆட் பண்ணி நம்ம வந்து தள்ளிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரிங்ஸ் வந்து உடஞ்சிரும், வளைஞ்சிரும், ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கம்ப்ரஷன் ரிங்ஸ் ரெண்டுமே வந்து உடஞ்சிரும் என்ன பண்ணாலும். ஆயில் ரிங்ஸ் வந்து தவறாக நம்ம வந்து ஃபுல் பண்ணி அதிக ஃபோர்ஸில் அமைக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து பெண்ட் ஆயிரும். என்ன ஆனாலுமே நமக்கு வந்து அந்த ரிங்ஸில் வந்து சின்ன எந்த பாதிப்பு வந்தாலும் நமக்கு தான் நம்ம பார்த்த வேலை வந்து மொத்தமாக வந்து முடிஞ்சுது, அவ்வளோதான். திரும்பியும் வந்து பிஸ்டன்லாம் வாங்க வேண்டிய நிலைமைகள் வரும். அதனால் அதை வந்து பொறுமையாக கையாண்டு நம்ம வந்து கரெக்டாக வச்சுக்கலாம். இந்த ஸ்டெடி புஷில் வந்து உட்காரல அப்படிங்கிறக்காக பிளாஸ்டிக் ஹேமர் யூஸ் பண்ணி லைட்டாக தட்டிக்கலாம். ரொம்ப நமக்கு போகும்போதே ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து தட்டக்கூடாது. நம்ம அதை வந்து கவனமாக இருந்துக்கிறணும். ஓகே, இப்போ வந்து ஹெட்டுக்கும் சிலிண்டருக்கும் ஊடால வரக்கூடிய அந்த பகுதியை வந்து நம்ம வந்து தொடச்சி எடுத்துகிட்டு இப்போ வந்து ஹெட்டு வந்து நம்ம வந்து லேத்துலேருந்து வாங்கிட்டு வந்ததை வந்து இப்போ வந்து அசம்பிள் பண்ணணும். இதான் அந்த பின்னு. அதுக்கு பதிலாக நியூ பின்னு வந்து வாங்கியிருக்கேன். அது ஒரு 70 ரூபா வந்தது. மற்றபடி இதில் வந்து ராக்ராமோ கேம் சாஃப்ட்டு எதுவுமே சேஞ்ச் பண்ணல, எல்லாமே நல்லா தான் இருக்குது. அந்த பின்னு மட்டும்தான் நமக்கு போச்சு. நான் அதை வந்து சைடு ஷேக் இருக்கா இல்லையா அப்படிங்கிற வந்து எல்லாத்தையும் நல்லா வந்து செக் பண்ணிட்டேன். நம்ம ஆல்ரெடி வந்து எப்படி வந்து ஹெட்டை வந்து பிரித்தோமோ அதே மாதிரியே நான் வந்து இப்போ வந்து மாட்டிக்கிறேன். ஏற்கனவே வந்து ஆயில் பசையே இல்லாமல் ஓடினதுனால இப்போ வந்து நம்ம மாட்டும்போது அதுக்கு நல்லா வந்து ஆயிலில் முக்கி எடுத்து அதில் வரக்கூடிய ரோலர் பேரிங்களுக்கெலாம் நல்லா வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து ஆயில் போட்டு மாட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த நாய்ஸ்கள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, 2 ராகராமையும் போட்டாச்சு. இந்த கேம் சாஃப்ட்டில் வரக்கூடிய பேரிங்கையும் வந்து நான் வந்து க்ளீன் பண்ணி செக் பண்ணிட்டேன். அதுலேயும் எந்த ஒரு எதுவுமே இல்லை, நல்லா தான் இருக்குது. அதனால் வந்து அதுலேயும் கூட நமக்கு வந்து நியூ ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அந்த கேம் சாஃப்ட்டையும் வந்து கரெக்டாக உள்ளே வச்சு தள்ளிடணும். லைட்டாக நமக்கு போகலை அப்படிங்கிறனால ஒரு சின்னதாக வந்து தட்டிக்கிறேன். அந்த கேம் சாஃப்ட்டை தட்டினதுக்கப்புறம் அந்த போல்ட்டை போட்டு இறுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த கேம் சாஃப்ட் வந்து வெளியில் வராது. அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய அந்த ராக்ராமில் வரக்கூடிய புஷ்ஷு, இந்த கேம் சாஃப்ட் போல்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக வந்து டைட் பண்ணியாச்சு.
இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சென்டரில் வரக்கூடிய அந்த மெட்டல் கேஸ்கெட்டை வந்து இப்போ வந்து உள்ளே வந்து போட்டிருக்கு. இதுக்கப்புறம் ஸ்டெடி புஷ் வந்து ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் வந்து நம்ம வந்து இன்ஜின் வேலை எப்போதுமே பார்க்கவே கூடாது. இது இல்லை அப்படின்னு சொன்னாலே நம்ம மேலே போடக்கூடிய ஹெட்டு போரு வந்து கரெக்டான சென்டரில் வந்து இருக்காது. அதனால தான் ஸ்டெடி புஷ் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து ஹெட்டை வந்து உள்ளே வந்து சொருகிக்கலாம். ஓகே, ஹெட்டை வந்து உள்ளே வந்து சொருகியாச்சு. இதுக்கப்புறம் மேலே வரக்கூடிய அந்த நம்ம போல்டு வந்து 4 வாஷர் வரும். கனத்த வாசராக 4 வாஷரு. அதுபோக சைடில் வரக்கூடிய 2 10 நம்பர் போல்டு, அதில் 2 போல்டையும் போட்டு 10 நம்பர் போல்டை வந்து ரொம்ப டைட் வைக்காமல் லைட்டாக டைட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த 13 சைஸ் போல்டை வந்து ஆப்போசிட் வந்து கரெக்டாக எக்ஸ் ஷேப்பில் வந்து டைட் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகே, கரெக்டாக ஃபுல் டைட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு வரக்கூடிய இந்த 10 நம்பர் போல்டே வந்து ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இன்ஜினை வந்து டைமிங் பொசிஷனில் வந்து இதை வந்து கரெக்டாக வந்து வச்சு நம்ம வந்து டைமிங் செயினை வந்து மாட்டணும். அதை செக் பண்ணுறதுக்கு இந்த போல்டை கழட்டணும் அப்படின்னு சொன்னோம்னா நேராக வந்து மேக்னெட் தெரியும். மேக்னெட்டில் வந்து ஒரு சின்ன கோடு மார்க்கிங் இருக்கும். இப்போதைக்கு உங்களுக்கு காமிக்க முடியல, நான் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன், கரெக்டாக தான் இருக்குது. கேம் ஷாப்பில் நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா அதில் வந்து ஒரு சின்ன காற்று கேப் மாதிரி இருக்கும். அந்த கேப்பை வந்து மேலே பார்த்த மணிக்கு நிப்பாட்டி வச்சுட்டு நம்ம வந்து அதில் வரக்கூடிய அந்த டைமிங் பல்லை வந்து மாட்டலாம். மாட்டிட்டு நான் உங்களுக்கு கீழே உங்களுக்கு டைமிங் எப்படி இருக்குது, மேலே டைமிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, டைமிங் கீரை வந்து இப்போ வந்து கரெக்டாக வச்சுருக்கோம். அதை வந்து லைட்டாக வந்து தூக்கி மேலே வந்து சொருகணும். அதுக்கு வந்து நம்ம வந்து நோஸ் பிளேயரை யூஸ் பண்ணி அந்த 2 எண்டில் இருக்கக்கூடிய ஹோல்ஸில் வந்து வச்சுட்டு லைட்டாக அப்படியே ஃபுல் பண்ணி தூக்கிட்டு உள்ள ஈஸியாக வந்து சொருகி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஈஸியாக போயிடும். அவ்வளோதான், ஈஸியாக வந்து வச்சாச்சு. இதில் வரக்கூடிய அந்த சென்டரில் வரக்கூடிய போல்டையும் நம்ம வந்து இப்போதைக்கு நான் வந்து கரெக்டாக நான் வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியும். அதனால் வந்து அந்த வந்து போல்டை வந்து நான் போடுறேன். தெரியல அப்படின்னு சொன்னால் கீழே வந்து டைமிங் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது 1க்கு 2 டைம் வந்து செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக மாட்டுறது வந்து ரொம்ப நல்லது. இப்போதைக்கு நான் வந்து லைட்டாக வந்து டைட் வச்சுக்கிறேன். 12 பிட்டு யூஸ் பண்ணி லைட்டாக டைட் வச்சுட்டு ரொம்ப ஃபுல்லாக டைட் வைக்காமல் கரெக்டாக இப்போதைக்கு மேலே வந்து டைமிங் வந்து கரெக்டாக வந்து வச்சுட்டு கீழே வந்து டைமிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து நான் பார்க்க போகிறேன். இப்போ பார்த்தாலே தெரியும், அதில் வரக்கூடிய 2 கோடும் வந்து அந்த சேம் இதே மட்டத்துக்கு இருக்கணும். இப்போ வந்து கீழே வந்து நம்ம வந்து டைமிங் பார்க்கலாம். அதை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஹோல்ஸில் வந்து 2 டாட் தெரியும். அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டாட் வந்து சென்டரில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய டாட் வந்து இந்த பொசிஷனுக்கு நேராக இருக்கணும். இப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த தெரியுது இல்லையா, இந்த கார்னரும் அந்த கோடுக்கு கரெக்டாக இருக்கும். இவனை வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் டைமிங் வந்து முடிஞ்சுது, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா மேனிஃபோல்டை வந்து கனெக்ட் பண்ணி அதையும் வந்து ஃபுல் டைட் பண்ணிடலாம். 10 ரிங்ஸ் யூஸ் பண்ணிட்டு டைட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து டைமிங் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி நல்லா வந்து பார்த்துட்டு அது வந்து ஃபுல் டைட் பண்ணணும். நான் ஆல்ரெடி வந்து வால்வு கிளியரன்ஸ் வந்து கரெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். மேனுவலாக தான் வச்சுருக்கேன். நான் கேஜி போட்டு நான் வந்து செக் பண்ணலை. ஏன் அப்படின்னு சொன்னால் இன்னொரு டைம் வந்து வால்வு வந்து கிளியரன்ஸ் வந்து செக் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து பண்ணி வச்சுருக்கேன். ஆயில் வந்து இப்போ வந்து கீழே வந்து ட்ரைன் பண்ணியாச்சு. பார்த்தாலே தெரியும், 50 ml கூட இருக்காது, அவ்வளோதான். அதில் வண்டியில் வந்து ஆயில் இருக்குது. ஆயில் போல்டையும் போட்டுட்டு நியூ ஆயிலும் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் பழைய ஒரு பேப்பரை வந்து அந்த டைமிங் செயினுக்கு நேராக வந்து யூ மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா அதில் வந்து ஆயில் வந்து நிறையா வந்து தெரிக்கும் அப்படிங்கிறதுனால மேலே ஹெட்டில் வந்து இப்போ வந்து ஆயில் ஏறுதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆயில் வந்து நல்லாவே ஏறுது. நாய்ஸ் வந்து சைலன்சர் கழட்டிக்கிறதுனால நமக்கு வந்து நாய்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதனால் வந்து இப்போதைக்கு தொடச்சிட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் மேலே இருக்கக்கூடிய ஹெட்டு, அது மாதிரி டைமிங் டோரு, இது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ வந்து டைட் பண்ணிக்கலாம். மேலே ஹெட்டில் வந்து ஓரிங் வர்றதுனால அதில் வந்து பேஸ்ட்டு போட்டு நம்ம வந்து அதை வந்து டைட் வச்சிடலாம். ஓகே, 4 போல்டே வந்து பேஸ்ட்டு போட்டு டைட் பண்ணியாச்சு. அது மாதிரி இந்த டைமிங் டோரையும் வந்து நம்ம வந்து
அதுலேயும் ஓரிங் டைப் தான் வரும், பேக்கிங் வராது. அதனால் அந்த டைப்லேயே வந்து நம்ம வந்து பேஸ்ட் யூஸ் பண்ணி அதையும் நம்ம வந்து அந்த 3 போல்டையும் ஒரே ஈவனாக டைட் வைக்கும்போது ஒரே ஈவனாக டைட் வைக்கணும். நம்ம மாற்றி மாற்றி டைட் வைக்க ஒரே பக்கமாக டைட் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக லீக் ஆகும். அதனால் அதை வந்து கரெக்டாக ஈவனாக டைட் வச்சாச்சு. இப்போ இதுக்கப்புறமா வந்து இந்த சாய் சிஸ்டத்தில் வரக்கூடிய அந்த ஓஸ் இருக்கு இல்லையா, சின்ன சைலன்சர், அதையும் நம்ம வந்து ஹெட்டில் வந்து ஒரு 2 போல்டு போட்டு டைட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அந்த சாய் பொல்யூஷன் பம்பையும் நம்ம வந்து கரெக்டாக இருந்த இடத்துல வந்து போல்டு போட்டு டைட் பண்ணிடலாம். இதெல்லாம் ஹெட்டு கழட்டும் போது இடைஞ்சலாக இருக்கும் அப்படிங்கிறனால அதை வந்து ஃபஸ்ட்டே வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். அந்த மேனிஃபோல்டு ஏர் ஃபில்டரில் வரக்கூடிய எல்லா ஓஸையும் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு சைலன்சரில் வரக்கூடிய பேக்கிங்கு சைலன்சரையும் போட்டு ஃபுல்லாக வந்து டைட் பண்ணிடலாம். ஏன்னா ஆயில் ஏறுதாங்க செக் பண்ணிட்டோம், அதனால் வந்து சைலன்சர் போகிறதில்ல, எந்த வித பிரச்சனையும் எதுவும் இருக்க போகிறதில்ல. நம்ம வந்து சைலன்சரை வந்து நம்ம வந்து ஃபுல் டைட் வந்து அதே மாதிரி இதையும் கூட சைலன்சரையும் கூட எப்போயுமே வந்து ஆப்போசிட் தான் டைட் பண்ணிக்கிட்டே வரணும். ஒன் சைடாக டைட் பண்ணாலும் சைலன்சர்லேயும் கூட வந்து லீக்கேஜ் ப்ராப்ளம் வரும். அதனால் வந்து சைலன்சரையும் வந்து ஈவனாக அங்கிட்டு த்ரெட்டு 2 த்ரெட்டு இங்கிட்டு 2 த்ரெட்டுமா நம்ம வந்து டைட் பண்ணி முடிச்சிடணும். வண்டி இன்ஜின் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த நாய்ஸை பாருங்கள், உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.